Hi everyone. So 12th standard chemistry கான important question 2 mark 3 mark 5 mark ஃபர்ஸ்ட் மிட்டமோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இப்போ தான் போட்டேன். முன்னாடி போட்டிருந்தேன். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் இப்போ தான் போட்டேன். இது லாஸ்ட் மினிட் கொஸ்டின். இதை ஏதாவது ஸ்கிப் பண்ணாமல் போங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துடலாம். ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தேன். இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் மோர் இம்பார்ட்டண்ட். நிறையா கொடுத்துருக்காரு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் படிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன்னா நீ நல்ல மார்க் எடுக்கணும், நீயும் ஒரு சப்போர்ட்டிவாக, நம்ம வீடியோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு நிறைய லைக் அள்ளி போடுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 12th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் வருது, ஓகே. பயாலஜியும் கொடுத்துட்டேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் மட்டும் தான் கொடுக்கல. யூனிட் 1 புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணால் டேரக்ட் 5 மார்க். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏபின்னு போட்டு கேட்குற பழக்கம் இருக்கு இல்லையா, அதனால் டேரெக்டாக கேட்டால் 5 மார்க், இதுக்கு 2 கேட்கலாம். இது 13ஆவதும், மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் எப்படி வேணாலும் கேட்கலாம். கிராவிட்டி செப்பரேஷன், புவியீர்ப்பு முறை, ஃப்ளோட்டேஷன் நுரைப்பதிப்பு முறை, லீச்சிங் வேதிக் கழுவுதல்ல 2 டாபிக் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிமெண்டேஷன், சைனல் லீச்சிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிதல் முறை, ரோஸ்டிங் வறுத்தல், அதோட எடுத்துக்காட்டு, ஒரு எடுத்துக்காட்டு 2 எடுத்துக்காட்டு போதும். கால்சினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோ ரிடக்ஷன் சுய ஒடுக்கம், லீக்குவேஷன், வேனார்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் வருதுன்னா ஈக்குவேஷன் தெளிவாக எழுதி படிச்சுப்பார். ஈக்குவேஷனுக்கு தான் மார்க்கு, தியரிக்கு மார்க் கிடையாது. தியரி வந்து ஓரளவுக்கு நீ வந்து பார்த்துக்கிட்டா போதும், புரிஞ்சு பார்த்துக்கிட்டா போதும். அண்ட் யூனிட் 2 புக் பேக் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். 8வது கொஸ்டின் டைபோரான் மட்டும் டேரக்ட் 5 மார்க். புக்கின்ல வந்து யூஸ் ஆஃப் போரக்ஸ், போரான், போரிக் ஆசிட் யூசஸ் 3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. சிலிகேட்ஸ்னா என்னன்னு 2 மார்க் படித்தோம். மெக்கஃபி ப்ராசஸ் பார்த்துக்கோங்க, வேறு எதுவுமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பொட்டாசியம் முடிஞ்சா பாருங்க, நான் கொடுக்கல. யூஸ் ஆஃப் ஆலமும் கொடுக்கல, முடிஞ்சா பாருங்க. நல்லா படிக்கணும், பார்த்துக்கோங்க. யூனிட் 3 சில பேத்துக்கு இல்லை, சில பேத்துக்கு இருக்குது, நான் கொடுக்குறேன். புக் பேக்கில் கொடுத்துருக்குறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சே ஆகணும். அண்ட் புக்கின்ல ரெட் ஒயிட் பாஸ்பரஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹைட்ரஜன் காம்பவுண்ட், யூஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷன், ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2, டெக்கன்ஸ் ப்ராசஸ், இதெல்லாம் எதுவுமே விடாத. இன்னும் புக்கின் இருக்குது. நான் வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட் கொஸ்டினால இதையாவது படிச்சு போங்கன்னு கொடுத்துருக்கேன். வந்துடும், ஆப்ஷன்லேயே வந்துடும். யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரவுண்ட் பண்ணதெல்லாம் டேரக்ட் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் கீ ஃப்ரெண்ட்கள் வந்து டிஃபெக்ட் 2மே சேர்த்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மீதியெல்லாம் டேரக்ட் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேக்கிங் எஃபிஷியன்சியில் SC, ட்ரா, BCC, FCC, SC, ஐசோட்ரோபி, அனஸ்ட்ரோபி, பிராக்லா, டிரைவ் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், கோவலன்ட் சாலிட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 70 to 23 எல்லாமே பார்த்துக்கோங்க. யூனிட் 7 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிக்க முடியலன்னா விட்டுருங்க, நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 7 அது வந்து இதெல்லாமே பார்த்துக்கோங்க. 3rd ஒன் மட்டும் டேரக்ட் 5 மார்க்கு. புக்கில் வந்து ஹாஃப் லைஃப் பீரியடோட ஃபஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர். ஆக்சுவலாக புக் பேக்கில் ஃபஸ்ட் ஆர்டரோ 0 ஆர்டர் ஏதோ ஒன்று இருக்குது, அது படிச்சுக்கோங்க. புக்கில் இல்லாத படிச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர், ஹாஃப் லைஃபோட டெரிவேஷனோட சேர்த்து படிங்க. எக்ஸாம்பிள் ஃபார் 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் புக் பேக்கில் ஒன்று இருக்குது, புக்கில் ஒன்று இருக்குது. இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் தொகைப்படுத்தப்பட்ட முதல் வினை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ய வினை வந்து புக் பேக்கு, முதல் வினை வந்து புக்கின்னு நினைக்கிறேன், தெரியல, பார்த்துக்கோங்க. 0 ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் 2மே படிக்கணும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 6 எக்ஸசைஸில் வந்து ஒரு 7 சம் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 6 அவ்வளோதான். 7th யூனிட் முடிஞ்சுது. அடுத்தது 11th யூனிட் ரொம்ப கஷ்டம் சார், எப்படி படிக்கிறது? ஈஸி தான். 3 செக்டராக பிரிச்சுக்கோ. ஆல்கஹால், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், அவ்வளோதான். ஆல்கஹாலில் விக்டர்மேயர், லூகாஸ். பேஸ் ரீஜன், ஸ்வான் ஆக்சிடேஷன். கிளைகால் ரியாக்ஷனில் ரியாக்ஷன் வித் ரியாக்ஷன் வித் HNO3, டீஹைட்ரேஷன், ஆக்சிஜன், எத்தனால், 1,4 டைஆக்சன். சார் இவ்வளோலாம் படிக்க முடியாதுங்க சார்னா விக்டர்மேயர், லூகாஸ் மறக்காமல் படிச்சுட்டு போயிரு. கண்டிப்பாக ஈக்குவேஷன் நல்லா பார்த்து போய் எழுதி பாருங்கள், 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. கிளிசரால் வந்து ஆக்ரோலின், TNG, கண்டிப்பாக இது 2 படிச்சு தான். ஃபீனால்ஸ், டவுஸ், குமைன், ஷார்ட் அண்ட் மமன், வெள்ளிமீத்தர்ஸ், பிக்ரிக் ஆசிட், கோல்ப்ஸ், கப்ளிங், ரீமர்டீமன், டேலின் ஃபியூஷன், யூஸ் ஆஃப் ஃபீனால், டெஸ்ட் ஃபார் ஃபீனால். ஈத்தர்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர், எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் டைத்தல் ஈத்தர் அண்ட் யூசஸ் ஆஃப் டைத்தல் ஈத்தர் பின்னாடி கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப படிக்க முடியாதவங்களுக்கு நான் இங்கே நோட் பண்ணுறேன், அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப படிக்க முடியலை அப்படிங்கிறவங்க இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இது பேஸ் ரீஜென்ட்டு. அடுத்த கிளைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா இது, அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் வந்து 1,4 டைஆக்சான், இது ஒன்று. ஃபீனால்ஸில் மொத்தமாக எல்லாமே சரிங்களா? பிக்ரிக் மட்டும் வேணாம், மீதி எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். டேலின் ஃபியூஷன், ஃபினாப்திலினும் கேட்கலாம். ஹவு ஃபினாப்திலின் ப்ரிப்பேர்டுன்னு கேட்கலாம். அதே மாதிரி இங்கே கிளைக்கால் ரியாக்ஷனையும் கிளிசரால் ரியாக்ஷனையும் கன்வர்ஷன் மாதிரி கேட்கலாம். ரியாக்ஷன் நடக்குது, கிளைக்கால் டு எத்தனால், கிளைக்கால் டு ஆக்சிரேன்,
கிளைகால் டு 1,4 டயாக்சான் அப்படின்னு கன்வர்ஷன் மாதிரி கேட்பாங்க. தயவுசெய்து அந்த ப்ராடக்ட் நேம் படிச்சு வைங்க, ஏன்னா அதுலேருந்து கன்வர்ஷன் மாதிரி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. டவுஸ் ப்ராசஸ் கோல்ப்ஸ் ரியாக்ஷனில் புக் பேக்கில் ஒரு மாதிரி இருக்கும். புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் புக் பேக் நம்பரு 14, 15, 11, 12. இந்த புக் பேக்கில் கோல்ப்ஸ் ரியாக்ஷன் டைரக்ட் கொஸ்டின் தான். குளோரோபென்சின் எப்படி ஃபீனாலேருந்து ப்ரிப்பேர் ஆகும், ஐசோப்ரோபில் பென்சின் எப்படி ஃபீனாலேருந்து ப்ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக கேட்டிருப்பாங்க. அது குமைன் டவுஸ் ப்ராசஸ் தான் அப்படி கேட்டிருக்காங்க, ஒன்றும் கிடையாது. ஃபீடால் கிராஃப்ட் யூஸ் ஆஃப் டைத்திலித்திரோ சேர்த்து பார்த்துருங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் நீங்கள் எல்லாமே பார்த்தாகும். 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இந்த கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும். அண்ட் மோரோவர் ஈத்தர்ஸில் வந்து நீங்கள் எல்லாமே விட்டாலும் எனக்கு சரி படிக்க முடியாதவங்க சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக யூஸ் ஆஃப் டைத்திலித்திர் பார்த்துரு, புக் பேக் கொஸ்டின் பார்த்துரு முடியாதவங்க சொல்லிட்டு இருக்கேன். 11th யூனிட் மட்டும். ஆனால் மீதி இருக்க நீ 5 யூனிட்டுமே தாராளமாக படிக்கலாம். அதில் என்னால் வந்து மஞ்சள் கலரில் மார்க் பண்ணி எல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கஷ்டங்கிறனால நான் சொன்னேன். இது அந்த 6வது லெசன் 7வது லெசன் என்ன பாவம் பண்ணிச்சு, ஈஸி தான், இருக்கிறதே கம்மியான கொஸ்டின்ஸு. இதை நீ படிக்கல, இதுலேயும் நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னா மாட்டுவேன் நீ, ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டுக்கே இம்பார்ட்டன்ட்னா இதை மாட்டுவேன். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ செகண்ட் யூனிட்லாம் பாரு கம்மியாக தான் இருக்குது. நீ முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. மெட்டலர்ஜி இவ்வளோ தான் இருக்குது, இருக்கிறதே கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோ. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 50/50 எடுத்துடலாம். 1 மார்க் புக் பேக் நல்லா படிச்சுங்க. நான் கெமிஸ்ட்ரியில் கஷ்டமாக இருக்கும் பார்த்து. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.